நாடு தெற்கு தேய்து சொன்னது அண்ணா. வடவர் நல்லவரும் இல்லை, அவர் நம்மவரும் இல்லை என்று முழக்கத்தை வைத்தவர் அண்ணா. கருணாநிதி தண்டவாளத்தை ஏன் தலை வச்சாரு? எதுக்கு வச்சாரு? டான்மியாங்கிற வடநாட்டுக்காரன் பேர டான்மியா பொருள் எப்படி வைக்கலாம்? வடநாட்டுக்காரரை ஏற்க முடியாது, கள்ள குடின்னு பேர் வைன்னு சொல்லி தண்டவாள தலை வச்சதா சொல்லப்படுது. அப்ப அன்றைக்கு வடவர் எதிர்ப்பை பேசிய திமுக இன்றைக்கு ஏன் பேச மறுக்கிறது? தமிழ்நாட்டில் பீகார் வாக்காளர்களை சேர்க்க கூடாது என்று தமிழ்நாடு அரசு இதுவரை சொல்லாது ஏன்? ஏன் சொல்லல? ஏன்னா அவனுக்கு இதை பத்தி எந்த கவலையும் இல்லை. பீகார் வாக்காளனோ தமிழ்நாட்டு வாக்காளனோ காசை கொடுத்து வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன். அதான் இங்க நடக்குது. பீகார் வாக்காளன் இங்க தமிழ்நாட்டின் வாக்காளனாக மாறி போனா தமிழ்நாடு முழுக்க சவுகாறு பேட்டை போல பல பேட்டை முளைச்சிடும். அவன் சொல்வதுதான் தமிழ்நாட்டோட அரசியல் போக்காக மாறி போகும். இந்த பேராபத்து இருக்கு. இந்த பேராபத்து இதை கடுமையா எதிர்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆனா இங்க ஆளக்கூடிய திமுக அரசு செல்லமா தட்டாங்கிற மாதிரி பண்றேன். நாம் செய்தி பார்க்கிறோம், வருவாய்த்துறை சங்கங்களை கூட்டமைப்பு நாங்க இதை கலந்து கொள்ள முடியாது, நாங்க இந்த பணியை செய்ய முடியாது, ஏன்னா பணிச்சுமை இருக்கு, அதிகப்படியான பணிச்சுமை இருக்கு அப்படின்னு சொல்லுது. வருவாய்த்துறை ஒட்டுமொத்தமாக இந்த பணியை புறக்கணிக்கிறோம் என்று சொல்வதற்கான அதிகாரம் இருக்கிறது என்றால் தமிழ்நாடு அரசு சொல்லட்டும். தமிழ்நாட்டு அரசு ஊழியர்கள் ஒருபோதும் எஸ்ஐஆர் பணியில் ஈடுபட மாட்டாங்க. தமிழ்நாடு அரசு புறக்கணிக்கிறது. சட்டசபையில் தீர்மானம் போட்டு இந்த பணிக்கு எதிராக நீ முடிக்க வேலையை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் ஆதரவளிப்பாங்க. அதை செய்யாம உருட்டுற? எதுக்கு இந்த வேலை செய்ற? பீகார் வாக்காளர் தமிழ்நாட்டில் வாக்காளராக மாறி போறது குறித்து எந்த கவலையும் இல்லை. அன்பு சொந்தங்களை சிந்திச்சு பாருங்க. 2-3 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த ஆட்சிக்கு வந்த உடனே தீபாவளி அன்னைக்கு தமிழ்நாடு அரசு ஒரு அரசாணை விடுது, அறிவிப்பு விடுது. ஏன்னா தீபாவளி அன்னைக்கு இறைச்சி கடை மூடப்படும். ஏன் இறைச்சி கடை மூடுறான்னா மகாவீர ஜெயந்தி வருது, அந்த ஜெயன்புரா மகாவீர ஜெயந்தி அனுசரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தீபாவளி பண்டிகை உடன்பாடு இருக்கு இல்லை. ஆனா பெரும்பான்மை மக்கள் அந்த இறைச்சி எடுத்து சாப்பிடுவாங்க. ஆனா அந்த நாள்ல மார்வாடிகளின் வசதிக்காக அவன் மகாவீர ஜெயந்தி கொண்டாடுறதுக்காக இங்க இறைச்சி கடை மூடதை அறிவிக்கிறான்னா இன்னைக்கே இவ்வளவு ஆதிக்கம் அரசியல்ல, மார்வாடி ஆதிக்கம், வடநாட்டுக்காரன் ஆதிக்கம். அவன் ஒவ்வொரு தொகுதியும் மிகுதியாக மாறி போனான்னா தமிழ்நாட்டு அரசியலை பாஜகவுக்கானதாக மாற்றிடுவான், காவி மயமா மாற்றிடுவான். அந்த பேராபத்தை உணர்ந்து இந்த மண் மீது மக்கள் மீது பற்று கொண்டு நாம் தமிழக கட்சி களத்திலே வீரியமாக சமரசமற்று இருக்கிறது. இதில் திமுக அவன் ஒருபோதும் இதுல உண்மையா இருக்க மாட்டான், உளப்பூர்வமா இருக்க மாட்டான். புதுசா ஒருத்தன் வந்திருக்கான், அவன் பாஜக பேரை சொல்லவே பயப்படுறான். ஏற்கனவே தமிழ்நாட்டை ஒரு தத்தி ஆளுதுன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கிறோம். இப்போ தற்கொலை வருது. எது ஒன்றும் இந்த மண்ணையும் நிலத்தையும் காக்க நாம் தான் ஒரே வாய்ப்பு. அதை உணர்ந்து வலிமையாக கருத்தியல் பரப்புரை முன்வைத்து கலப்படை செய்து இந்த எஸ்ஐஆர் சூழ்ச்சியை ஒட்டுமொத்தமாக முறியடிப்போம். நன்றி, வணக்கம். அடுத்ததாக மாநில வீட்டிருக்கிற சான்றோர் பெருமக்களை, கூடி நிற்கிற தாய் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் எமது பணிவான வணக்கம். நாம் 300 ஆண்டு காலம் போராடி ரத்தம் சிந்தி உயிரை கொடுத்து இந்த நாட்டின் விடுதலையை பெற்றோம். சுதந்திரம் என்கிற மகத்தான உரிமையை போராடி பெற்றோம் என்கிற வரலாறு எல்லோருக்கும் தெரியும். அதே போல இந்த வாக்குரிமைங்கிற உரிமையும் போராடித்தான் பெற்றோம். 1919 மாண்டேக செம்ஸ் போர்டு சீர்திருத்தத்தின் அடிப்படையில் முதல் பொது தேர்தல் 1920 கொண்டு வரப்படுது. அந்த முதல் பொது தேர்தலில் எல்லோருக்கும் வாக்குரிமை இல்லை. யார் படித்தவரோ, யார் பட்டதாரியோ, யார் மிராசாரோ, யார் நிலக்கிழாரோ, யார் செல்வந்தரோ, யார் சமூகத்தில் அந்தஸ்து